மக்களவைத் தேர்தல் வாக்களிப்புகள் இடம்பெற்றதன் பின்னர் உள்துறை அமைச்சர் அமித் ஷா சுமார் 150 தேர்தல் தெரிவத்தாட்சி அலுவலர்களுடன் தொலைபேசியில் உரையாடியதாக வெளியான தகவல் தொடர்பில் இந்திய தேர்தல் திணைக்களம் பதிலளித்திருக்கிறது. இந்த குற்றச்சாட்டை காங்கிரசின் மூத்த தலைவரான ஜெய்ராம் ரமேஷ் சுமத்தியிருந்தார். இந்த நிலையில் ஜூன் 2ஆம் தேதிக்கு முன்னர் இது தொடர்பான சாட்சியங்களை சமர்ப்பிக்குமாறு தேர்தல் ஆணையகம் ஜெய்ராம் ரமேஷிடம் கேட்டிருந்த போதும் அது இதுவரை சமர்ப்பிக்கப்படவில்லை. எனவே வதந்திகளை வெளியிடாமல் சாட்சியங்களுடன் நிரூபிக்கப்படுமாக இருந்தால் இவ்வாறான விடயங்களுக்கு இந்திய தேர்தல் திணைக்களம் நடவடிக்கைகளை எடுக்கும் என்று இந்திய தேர்தல் திணைக்கள தலைமை ஆணையாளர் ராஜீவ் குமார் இன்று செய்தியாளர்களிடம் தெரிவித்தார். இந்திய மக்களவைத் தேர்தலின் உத்தியோகபூர்வ முடிவுகள் இன்று அறிவிக்கப்படவிருக்கின்றன. இன்று காலை முதல் தேர்தல் வாக்கு எண்ணும் பணிகள் ஆரம்பிக்கப்பட்டு இன்று மாலைக்குள் உத்தியோகபூர்வ முடிவுகள் வெளியிடப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஏற்கனவே தேர்தல் வாக்களிப்புக்கு பின்னர் நடத்தப்பட்ட கருத்து கணிப்புகளின்படி ஆளும் பாரதிய ஜனதா கட்சி மீண்டும் ஒருமுறை ஆட்சியை கைப்பற்றும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. என்றாலும் கூட அந்த தேர்தல் கணிப்பை இந்தியாவின் எதிர்க்கட்சியான இந்தியா கூட்டணி மறுத்திருக்கிறது. அது பொய்யான கருத்து கணிப்பு என்றும் தமது கூட்டணி 295 இடங்களில் வெற்றி பெறும் என்றும் இந்தியா கூட்டணி தெரிவித்திருக்கிறது. இந்த நிலையில் இன்று மாலைக்குள் முழுமையான தேர்தல் முடிவுகள் அறிவிக்கப்பட்டு இந்தியாவில் அடுத்த ஆட்சி யாருடையது என்பது தெரிய வரும். அந்த வகையில் 3வது முறையாக நரேந்திர மோடியின் அரசாங்கம் ஆட்சியில் இருக்கிறதா அல்லது இந்தியா கூட்டணி ஆட்சியை கைப்பற்றுகிறதா என்ற விடயம் இன்னும் சில மணித்தியாலங்களில் தெரிய வரும் என்று இந்திய தேர்தல் திணைக்களம் தெரிவித்திருக்கிறது. இந்திய மக்களவைத் தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சி வெற்றி பெறும் என்ற கருத்து கணிப்பின் அடிப்படையில் நேற்று பங்குச்சந்தை பாரிய உயர்வை கண்டிருந்தது. அதே நேரம் இந்தியாவில் சோதிடர்களில் மிக முக்கியமானவர்களும் தமது ஜோதிட அடிப்படையில் யார் ஆட்சிக்கு வருவார்கள் என்ற கணிப்பை வெளியிட்டிருக்கிறார்கள். இதனை இந்திய ஊடகம் ஒன்று வெளியிட்டிருக்கிறது. இதன் அடிப்படையில் பண்டிட் சஞ்சய் உபாத்யாய், ஜெகநாத் குருஜி, பண்டிட் அரவிந்த் திவாரி போன்ற பிரபல சோதிடர்கள் பாரதிய ஜனதா கட்சியே இந்த முறை ஆட்சியை கைப்பற்றும் என்று தெரிவித்திருக்கிறார்கள். எனினும் 400 ஆசனங்களை கடக்கும் என்ற ஆர்வத்தை அவர்கள் ஏற்கவில்லை. எனினும் சுமார் 300 முதல் 350 ஆசனங்களை பாரதிய ஜனதா கட்சி வெல்லும் என்றும் இந்திய பிரதமராக நரேந்திர மோடி மீண்டும் பதவியேற்பார் என்றும் தெரிவித்திருக்கின்றனர். எனினும் ஜோதிடங்கள் மற்றும் கருத்து கணிப்புகளின் அப்பால் இன்று 4ஆம் தேதி வெளியாகும் மக்களின் வாக்கு எண்ணிக்கையே இந்தியாவின் அடுத்த பிரதமரை அல்லது அடுத்த அரசாங்கத்தை தீர்மானிக்கப் போகிறது என்று ஊடகங்கள் தெரிவித்திருக்கின்றன. இந்தியாவுக்கும் மாலைத்தீவுக்கும் இடையிலான பிரச்சனை தொடர்ந்து வருகிறது. இந்த நிலையில் இஸ்ரேலுக்கு எதிராக மாலைத்தீவு எடுத்த முடிவானது தற்போது இந்தியாவுக்கு வாய்ப்பாக அமைந்திருக்கிறது. காசாவில் இஸ்ரேல் நடத்தும் யுத்தம் காரணமாக இஸ்ரேல் உல்லாச பயணிகள் தமது நாட்டுக்கு வரக்கூடாது என்று மாலைத்தீவு அறிவித்திருந்தது. இதற்கு பதிலடியாக மாலைத்தீவு நாட்டுக்கு தமது பயணிகள் செல்லாமல் இருக்குமாறும் அந்த பயணிகள் இந்தியாவுக்கு வருமாறும் இந்தியாவில் உள்ள இஸ்ரேலிய தூதரகம் அழைப்பு விடுத்திருக்கிறது. இது மாலைத்தீவு அரசாங்கத்தின் மற்றொரு பின்னடைவுக்கு காரணம் என தெரிவிக்கப்படுகிறது. ஏற்கனவே இந்தியாவுடன் முறுகல் காரணமாக இந்திய உல்லாச பயணிகள் மாலைத்தீவுக்கு தமது பயணத்தை தவிர்த்து இலங்கைக்கான பயணத்தை மேற்கொண்டு வருகின்றார்கள். எனவே இந்திய பயணிகள் அதே போல இஸ்ரேலிய பயணிகள் தற்போது மாலைத்தீவுக்கு செல்லாமல் இருப்பது மாலைத்தீவின் சுற்றுலாவை பாதிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது.